அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஔவையாருடைய தனிப்பாடல்கள் தான் பார்க்க போறோம். போன காணொலியில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, பாரி மகளிரை மனம் செய்து கொடுக்கறதுக்கு ஔவையார் எடுத்த முயற்சியை பார்த்தோம். அது மட்டும் இல்லாம சேர சோழ பாண்டிய மன்னர்களுக்கு அவர் அழைப்பு விடுத்திருந்தார். பாரி மகளிரை கல்யாணம் செய்யறதுனால மலையமானுடைய மகன்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் சேர சோழ பாண்டியர்களால வரக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த மன்னர்களுக்கும் என்ன செஞ்சாங்க, அழைப்பு விடுத்தாங்க. இப்ப யாருடைய கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னா, பாரியினுடைய மகளுடைய கல்யாணம் நடக்க போகுது. அங்கவை மற்றும் சங்கவைகளுக்கு நடக்க போகுது. அவங்க ஒரு மன்னனுடைய மகள் இல்லையா, அவங்கள சாதாரணமா நம்ம திருமணம் செய்து கொடுக்க முடியாது. ரொம்ப ஆடம்பரமா செய்யணும். ஆனா இப்போதைக்கு ஔவையார்கிட்ட அவ்வளவு வசதி கிடையாது. ஆனாலும் ஔவையார் ஆடம்பரமா செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க அதை எப்படி செஞ்சாங்க அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு கல்யாணம் நடத்தணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை? காசு தேவை. காசு எப்படி கிடைக்கும்? வானத்துல இருந்தா பொழியும்? ஆமா, இங்க அப்படிதான் வானத்துல இருந்து பொழியுது. ஏன்னா ஔவையார் என்ன செய்யறாங்க அப்படின்னா, வருண பகவான மனசார வேண்டி இன்னைக்கு ஒரு பொன்மழை பொழிந்திட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. வருணதேவனும் அதற்கு இசைந்து பொன்மாறி பொழியிறாங்க. அந்த சம்பவத்தை எப்படி எழுதுறாங்க பாருங்க. கருணையால் இந்த கடலுலகம் காக்கும் வருணனே, மாமலையன் கோவர் பெருமணத்து முன்மாறி பெய்யும் முதுவாரியை மாற்றி பொன்மாரியாக பொழி. என்ன சொல்றாங்க கேளுங்க. கருணையால் இந்த கடலுலகம் காக்கும் வருணனே, இதுக்கு பொருளே சொல்ல தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும். கருணையினால இந்த உலகத்தையே காத்து கொண்டிருக்கக்கூடிய வருணதேவனே, மாமலையன் கோவர் பெருமணத்து, திருக்கோவலூர்ல மலையம்மனுடைய மகன்களுக்கும் பாரியினுடைய மகள்களுக்கும் திருமணம் நடைபெற போகிறது. அந்த திருமணத்தில் முன்மாறி பெய்யும் முதுவாரியை மாற்றி பொன்மாரியாக பொழி. அதாவது இது வரைக்கும் நீ சாதாரணமா மழையா தான் பொழிஞ்சிட்டு இருந்த, இன்னைக்கு நீ என்ன செய்யணும் அப்படின்னா பொன்மாரி பொழியணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுறாங்க. உடனே வருண பகவானும் மனம் குளிர்ந்து என்ன செய்யறாங்க, பொன்மாரியா பொழியறாங்க. அவங்களுடைய வறுமை தீருது. ஒரு வழியா பொன்னை பற்றிய கவலை நீங்கியாச்சு. பாரி மகளிருக்கு என்னென்ன அணிகலன்கள் போடணுமோ அதுக்கு தேவையான பொன் கிடைச்சாச்சு. ஆனா இந்த பொன்னாலையும் பெற முடியாத சில விஷயங்கள் இருக்கு இல்லையா. எனது சேர சோழ பாண்டியன் 3 மன்னர்களும் அவங்க படையினர்களும் வருவாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் உணவு சமைக்கணும். பால் நெய் இதெல்லாம் அவ்வளோத்துக்கு ஒரே நேரத்துல கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்காது. இந்த நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா பசுக்களும் ஒரே நேரத்துல பால் கறந்தாலும் கூட நமக்கு அவ்வளோ பாலும் நெய்யும் தயிரும் கிடைக்காது. அதனால ஔவையார் என்ன செய்யறாங்க அப்படின்னா, தென்பெண்ணை ஆறை அழைக்கிறாங்க. அந்த ஆறு கிட்ட சொல்றாங்க, நீ இன்னைக்கு சாதாரண தண்ணியா இல்லாம பால் ஆறா பாயணும், எனக்கு இன்னைக்கு பால் தேவை அப்படின்னு சொல்றாங்க. உடனே என்ன ஆகுது அப்படின்னா, அப்படியே அந்த ஆத்து தண்ணியெல்லாம் அப்படியே பால் ஆறா மாறிடுது. என்ன சொல்றாங்க பாருங்க. முத்தெரியும் பெண்ணை முதுநீர் அது தவிர்ந்து தத்திய நெய் பால் தலை பெய்து குத்தி செருமலை தேவிகன் திருக்கோவலூருக்கு வருமளவும் கொண்டோடி வா. முத்தெரியும் பெண்ணை, முத்துக்களை கொண்டு கரைகளில் சேர்க்கக்கூடிய அந்த பெண்ணை யாரே. முதுநீர் அது தவிர்த்து, நீ இவ்வளவு நாள் தண்ணீரா தான் ஓடிட்டு இருந்த, இன்னைக்கு அப்படி ஓடக்கூடாது, அதை தவிர்த்து. தத்திய நெய் பால் தலை பெய்து, இன்னைக்கு நீ எப்படி ஓடணும் தெரியுமா, நெய்யும் பாலும் குதித்தோடி வர பெருகி வருவாயாக. குத்தி செருமலை தேவிகன் திருக்கோவலூருக்கு. குத்தி செருமலைனா பகைவர்களை குத்தி கொன்று களத்தை போர் செய்யக்கூடிய ஆற்றல் உடையவன் தெய்வீகன். அவன் உறைந்திருக்கக்கூடிய இடம் திருக்கோவலூர். அங்க வரணும்னு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? வருமளவும் கொண்டோடி வா, இவை எல்லாவற்றையும் கொண்டு விரைந்தோடி வா அப்படின்னு சொல்றாங்க. ஔவையார் ரொம்ப சந்தோஷம் ஆயாச்சு. ஏன்னா பொண்ணுக்கு பொன் கிடைச்சாச்சு, பால் நெய் தயிர் எல்லாமே கிடைச்சாச்சு. எந்த ஒரு கவலையுமே இல்லை. சந்தோஷமா கல்யாணத்தை நடத்த வேண்டிய வேலை மட்டும்தான் பாக்கி. ஆனா இந்த பொண்ணும் தயிரும் கொடுத்த இந்த ஊரை நம்ம ஒரு பாடல் பாடி சிறப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்ன பாடல் பாடுறாங்க கேளுங்க. பொன்மாரி பெய்யும் ஊர் பூம்பருத்தி ஆடையாய் அந்நாள் வயலரசி ஆகுமூர் எந்நாளும் தேங்கு புகழே படைத்த செய்திமா நாடதனில் ஓங்கும் திருக்கோவலூர். அதாவது இந்த திருக்கோவலூர் தென்னார்காடு மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான். இந்த ஊரை எப்படி பாராட்டுறாங்க பாருங்க. பொன்மாரி பெய்யும் ஊர், பொன்மழை பெய்யக்கூடிய ஒரு ஊர். பூம்பருத்தி ஆடையாய், பூம்பருத்தி ஆடைகள் விளையக்கூடிய ஒரு ஊர். அந்நாள் வயலரசி ஆகும் ஊர், அதாவது திருமணத்திற்கு அவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க. அவ்வளோ பேருக்கும் அரிசி நம்ம சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா, அவ்வளோ அரிசி விளைஞ்ச ஊர் இது. எந்நாளும் தேங்கு புகழே படைத்த சேதிமா நாடதனில், எந்த நாளும் மங்காத புகழ் படைத்த சேதிமா நாடதனில். சேதிமா நாடுன்னு ஒரு நாடு இருக்கு. அந்த நாட்டுல பொன்மாரி பொய்யக்கூடிய ஒரு ஊர் இருந்து, அது என்ன ஊர் அப்படின்னா அதுதான் ஓங்கும் திருக்கோவலூர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலை முடிக்கிறாங்க.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு பார்த்த 3 பாடலுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனி அடுத்தடுத்த பாடல்கள்ல இந்த சேர சோழ பாண்டிய மன்னர்கள் இந்த திருமணத்துக்கு வந்தாங்களா, அவங்க என்னென்ன பரிசு கொடுத்தாங்க, எப்படியெல்லாம் மணமக்களை வாழ்த்துனாங்க, இல்லாட்டி ஏதாவது கலகம் பண்ணாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து காணொலியை பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.